சார் வணக்கம். வணக்கம் இளங்கோ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள் சார். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஃபிட்னஸ் கோச்சுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நிறையா ஸ்போர்ட்ஸில் கோச் எல்லாம் இருப்பாங்க. இது என்ன சார் புதுசாக வெல்னஸ் கோச் அப்படின்னு அந்த பேரே புதுசாக இருக்குது. வெல்னஸ் கோச்னா என்ன? வெல்னஸ் கோச் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரீச் பண்ணணும். உணவே மருந்து, மருந்தே உணவு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சில பல விஷயங்கள் அப்படின்னா பண்ணணும். அது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீப்புளும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக முடியும். முக்கியமாக ஈட்டிங் ஹேபிட், அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு தூக்கம் அப்படின்னா சாலிடான தூக்கம் இருக்கணும். இது இருந்தது அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகலாம். எல்லாமே முக்கியம். நீங்கள் சொன்ன ஃபிட்னஸ் எல்லாமே முக்கியம். இல்லை, இப்போ நீங்கள் தூக்கம் அவசியம்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தோம்னா தூக்கத்தை தொலைச்சாதான் வாழ்க்கையிலேயே முன்னேற முடியும்லாம் சொல்லிலாம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஆனால் நீங்கள் தூக்கம் ரொம்ப அவசியம்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு இது எப்படி அவசியம்னு நீங்கள் சொல்கிறீங்க? தூக்கம் உண்மையிலேயே ரொம்ப அவசியங்க. அதாவது என்ன அப்படின்னா அது மிகையாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம தூங்குறது நமக்கு தெரியக்கூடாது. தூக்கம் தூங்கணும். அதுக்கப்புறம் தூக்கம் முடிஞ்சு நம்ம எந்திரிக்கணும். தூக்கம் மாதிரி ஒரு அருமையான மருந்து எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அதே ரிப்பேர் அப்படின்னா பண்ணிக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்தியாவில் இன்சோமினா ப்ராப்ளம் இருக்குது. இப்போது நீங்கள் மனநிலை சரியில்லாமல் மனப்பிறழ்வில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் தூக்கமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா மைண்டு மென்டல் மாதிரி ஆகிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி தூக்கத்தை இழந்துருக்காங்க. தூக்கம் அப்படின்னா அவசியம். பரவாயில்ல, உங்களுடைய வெல்னஸ் கோச்சில் முதல்ல நல்லா தூங்குப்பா, பாதி பிரச்சனை தீர்ந்துரும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப தூங்கிடக்கூடாது. ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார். நீங்கள் இப்போ பேசுகிறப்பவே ரொம்ப நகைச்சுவையாகவும் அதே போல் நிறைய விஷயங்களும் சொல்கிறீங்க. இப்படியா இருக்கிறவங்க பார்த்தோம்னா நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிட்ட வரைக்குமே வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள்லாம் சந்திச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க. நீங்களும் அதே போல தானா, இல்லை ரொம்ப இயல்பாகவே இந்த உயரத்துக்கு வந்துட்டீங்களா? இல்லைங்க, நீங்கள் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நான் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, அதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு அப்படின்னா வந்திருக்கிறேன். அது ரெண்டுமே நான் தான். ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் நான் தான். அப்புறம் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் நான் தான் ஒரு பாயிண்டில் அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கற்றுக்கிட்டு, ரொம்ப முக்கியமான விஷயம், கற்றுக்கிட்டு அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது என்னோடய லைஃப்பில் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்பட்டது. இது எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை ரொம்ப உலுக்கி எடுத்த பிரச்சனைன்னு நீங்கள் எதை பார்த்தீங்க? மரியாதை போயிடும். பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நமக்கு கொடுப்பாங்க. பணமும் இல்லை, நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுதான் அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது. அப்போ அது அப்படின்னா என்ன சொல்லுவோம், வெறி வரணும். அவமானப்பட்டோம் அப்படின்னா வெறி வரும். அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும். எனக்கு 7 லட்ச ரூபா கடன் எல்லாமே அப்படின்னா ரொம்ப பாதித்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நான் அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, அவங்களுக்கு நான் யாருங்கிறத அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ராசஸில் அந்த வெறி வந்தது பார்த்திங்களா, அதில் நம்மளால் முடியாத விஷயங்கள் கற்றுக்கிறது பண்ணுறது இது எல்லாமே நம்மளால் அப்படின்னா பண்ண முடியும். நிறைய பேருக்கு அப்படின்னா இது இருக்காது. அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கவலைப்படுவாங்க, இல்லாட்டி பயப்படுவாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இல்லைங்கோ, இப்போது கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது, ஏதாவது ஒன்று பணம் இல்லை ஹெல்த் சம்மந்தமாக உறவுகள் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், இல்லை நீங்கள் உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. 2 தானே இருக்குது. இப்போ உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கும்போது அதுக்காக ஏன் நீங்கள் கவலைப்படணும்? பிரச்சனை தீர்க்க முடியாது இல்லையா? ஆமாம். இப்போ உங்களால் தீர்க்க முடியும்னு வச்சுக்கோங்க, தீர்க்க முடியும்னு தெரிஞ்சிருது இல்லை. அப்போ அதுக்குள்ளே இறங்கி அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும். நீங்கள் அந்த மைண்டு, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கணும், ப்ரெசன்ஸில் இருக்கணும். கவலைங்கிறது முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறோம், பயம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறோம். இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்மளோட பேரண்ட்ஸோ வாழ்க்கையை நடத்தக்கூடிய கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுக்காதோட விளைவு இந்த சஃபரிங் இருக்குது.
உண்மையிலே என்ன பார்த்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீ இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்களுடைய வெல்னஸ் கோச்சில் வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்களா? சூப்பர். ஆமாம் அதுதான். நீங்கள் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றை தேடி போயிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபிட் ஆகிடுறீங்க, ஆனால் கையில் காசும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அந்த ஃபிட்னஸ் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி போயிட்டே இருக்கிறீங்க. பணம் வந்துட்டு கிடைக்குது, ஆனால் ஹெல்த்தும் இல்லை, ஹாப்பியாகவும் இல்லை. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப், நம்மளோட மீதி நாட்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், இப்போ கரண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்துட்டு பண்ணணும். இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படுத்திக்கணும். ஆனால் இது கூட நான் பொதுவாக கேட்குறேன், நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு கூட ஒரு வெல்னஸ் கோச் மாதிரியான ஒன்று தேவையா நமக்கு? அந்த நிலைமையில தான் நம்முடைய நம்மளே பண்ணலாம். இன்னொரு 100 வருஷம் ஆகும். ஏன்னா குரு இல்லாத ஆட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா குருட்டாட்டம். கரெக்ட். கற்றுக்காமல் நம்ம கற்றுக்கிட்டா நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் கற்றுக்காமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 25 வருஷம் பின்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம அந்த மாறிக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு நம்ம பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கும், டீச் பண்ணுறதுக்கும், மென்டாரிங் பண்ணுறதுக்கும், கேர் எடுக்கிறதுக்கும் ஆட்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும். அது நீங்கள் முடிவு பண்ணணும். நம்ம இப்படியே கஷ்டத்தில் இருக்கிறதா, இதிலிருந்து நம்ம வெளியில் வரணுமா? வெளியில் வரணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தேடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேடுங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டுமா? நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா முடிவு எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு உண்டான வேலைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இது என்ன அப்படின்னா உடனே ஒரே நாளில் நடக்காது. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அது பூரா எல்லாமே கிடைக்கும். நீங்கள் சொல்கிறது எப்படின்னா வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல டீச்சர் வேணும், ஆனால் அவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியான டீச்சர், நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு டீச்சராக இருக்கோன்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் செலக்ட் பண்ணணுங்க இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு தவறான நபர்கள் வந்துட்டு வரவே கூடாது. ஆனால் நம்ம சமூகத்தில் நிறைய அப்படிப்பட்டவங்க தான் இருக்காங்க. அப்போ அது காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, உங்களோட எண்ணங்கள் தான் அந்த மாதிரி பீப்புளை உங்களை அட்ராக்ட் பண்ணுது. இப்போ நமக்கு சரியில்லாத ஆட்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கலந்து தான் இருக்கும். உங்களோட எண்ணங்களை வந்துட்டு நீங்கள் மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ராங் பர்சன் வந்துட்டு என்ன அப்படின்னா வரமாட்டாங்க. நீங்கள் அது பார்க்கும்போதே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட உணர்வு, இன்ட்யூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா காமிக்கும். இது வந்துட்டு சரி, இது சரியில்லை, இவங்க கரெக்டு, இவங்க கரெக்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் நம்பணும், ஆனால் நம்பக்கூடாது. அதுவும் இந்த பேண்டமிக் அப்புறம் மனிதர்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு அதிலிருந்து வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு கெட்ட விஷயம். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா நல்ல விஷயம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தானே நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் தானே. அது மாதிரி குருவை வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்ந்தெடுக்கணும். குருவை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? நீங்கள் ஸ்டூடெண்ட் ரெடியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரு வந்துடுவார். இங்கே இது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டீச் பண்ணக்கூடிய டீச்சர் வந்துட்டு குரு, அவர் வந்துடுவார். புரியுது.